வணக்கம் மக்களே, இன்றைக்கி நோ ஃபேப் டே 9 மார்னிங் எழுந்த உடனே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, மெடிடேஷன் அண்ட் வாக்கிங் போயாச்சு அண்ட் ஒர்க்குக்கு போயிட்டு இன்றைக்கான டேவை நல்ல சிறப்பாக முடிஞ்சிட்டோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வைப் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் இருக்க தான் செய்யுது. தப்பான எண்ணங்கள் வருது, தப்பான கனவுகள் வருது, சோசியல் மீடியா திறந்தாலே தப்பாக தான் வருது. எனக்கு மைண்டு கொஞ்சம் ட்ரிகர் ஆகுது, நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன்னு பயமாகவும் இருக்குது. ஓகேங்களா, பட் எப்படியோ டே 9 முடிச்சிட்டோம். பார்க்கலாம். இப்போ தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குதுங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாமே. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ஃபோனில் ஏகப்பட்ட ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலாக்ஸ் ஆனாலுமே நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா, நான் டே 0 சொல்லிவிடுவேன். நான் டே 0 சொல்லிவிடுவேன். நான் ஏமாற்ற மாட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாதம் 12,000 சம்பளம். லவ் பண்ணுற பொண்ணு சுத்தம் பேச நிறுத்திட்டாங்க. வீட்டில் மதிக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலுமே நான் அகெயின் நான் பான் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஓகேங்களா. இப்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஏன்டா நீ ஃபுட் டெலிவரி தானே பார்க்குற, ஏன்டா நீ ஹோட்டலில் பார்க்குற, இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியில் பாருடா உனக்கு 15 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னான். 2024 அப்போ அவன் சொல்ல கேட்டு நானுமே அந்த ஹோட்டல் வேலையை விட்டுட்டு இந்த ஜொமேட்டோக்கு ஆரம்பித்தேன், ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பித்தேன். என்னன்னா இல்லை எப்போவுமே நம்ம ரோட்டில் தான் சுற்றணும், ரோட்டில் தான் இருக்கணும். மழை வெயில் எப்போ பார்த்தாலும் ரோட்டில் தான் சுற்றிட்டோம். மழை பெஞ்சாலும் ரோட்டில் தான் இருக்கணும், வெயில் அடிச்சாலும் ரோட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா. அப்போது நான் யோசித்தேன், அடப்பாவி நீ இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் உள்ளே நான் உட்காந்து வைப்பேன். வெயில் அடிச்சா உள்ள உட்காரலாம், மழை பெஞ்சா உள்ள உட்காரல, எப்போயாவது வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும், எப்போவுமே வெளியே போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அது ரொம்ப கடுப்பாக இருக்கும், ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. அந்த ஜொமேட்டோ ஓடுற வேலை இருந்தாலுமே சம்பளம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்தது. 12 ரூபாயிலேருந்து ஒரு 18 ரூபாய் கிட்ட வாங்கினேன். ஸோ அந்த ஒரு 6,000 ரூபாய் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதனால ஓகேவாக இருந்தது. ஸோ 2024 24 ஏஜ் அப்போ இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ 6,000 ரூபாய் வரும்போது அந்த லவ் பண்ணுற பொண்ணுமே பழக ஆரம்பித்தாங்க. காசுக்காக பழக ஆரம்பித்தாங்களா தெரியாது. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர முடியும், வெளில கூட்டிகிட்டு போக முடியும், வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க முடிஞ்சுது. அதனால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சே தவிர மற்றபடி லைஃப் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. நான் அகெயின் அதே தாங்க அந்த பான் பார்க்குறது, ரிலாக்ஸ் பண்ணி எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. அது நான் ஆஃபீஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் மட்டும்தாங்க நான் கரெக்டாக இருந்தேன். மற்றபடி எப்போவுமே நான் பார்த்துட்டு இருப்பேன், எப்போவுமே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்களா. ஸோ இப்போது ஒரு விஷயம், எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். என்னோடய 24 வயசுக்கு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அப்போ இதுக்கு மேலே நம்ம வாடகை வீட்டில் கூட சொல்லி எங்கள் அப்பா நம்ம முடிவு பண்ணாருன்னு அவர் சேர்த்து வச்ச 20 லட்சத்தையும் எடுத்துன்னு போயிட்டு பேங்கில் கட்டி, அது இல்லாமல் ஒரு 20 லட்சத்துக்கு லோன் ஒன்று வாங்கிட்டு 40 லட்சத்துக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கினார். ஓகேங்களா. அவர் 50 வருஷமாக சேர்த்து வச்ச காசை, அது இல்லாமல் அடுத்த 50 வருஷம் சம்பாதிக்க வேண்டிய காசை லோனாக வாங்கி ஒரு 40 லட்சம் வீடு வாங்கிட்டார். ஓகேங்களா. அவர் இப்போது அவருக்கு 55 வயசு ஆகுது. இன்னமும் அவர் ஓடிட்டு தான் இருக்காரு, சம்பாதிச்சு தான் இருக்காரு. ஸோ நான் ஜொமேட்டோ ஓடிட்டே இருந்தேன். மழை பெஞ்சது, வெயில் அடிச்சது. இப்போ என்ன பண்ணேன்னா வீட்டில் நீ ஏன் படித்த படிப்பை விட்டுட்டு இந்த வேலை செஞ்சிட்ருக்க, நீ ஏதோ வேறு வேலை பார்ப்பான்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க. லவ் பண்ணுற பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், மேரேஜ் பண்ணிக்க நான் போய் ஜொமேட்டோ ஓட்ட சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா. அதனால் தயவு செஞ்சு நீ ஜொமேட்டோ விட்டுட்டு நீ ஆஃபீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கோர்ஸ் ஒன்று எடுத்தேங்க. 30,000 ரூபாய் கட்டி என்னுடைய 25 வயசில் நான் ஒரு கோர்ஸ் ஒன்று எடுக்கிறேன், ஐடி கோர்ஸ். அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேங்க. அதில் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டு, ஜாவாலே நிறைய கான்செப்ட் சொல்லி கொடுத்தாங்க. அண்டு SQL சொல்லி கொடுத்தாங்க, JDBC சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஏகப்பட்ட சொல்லி கொடுத்தாங்க. நான் நிறையா படித்தேன், நிறைய மைண்டில் ஏறவே இல்லை. அப்போவுமே ரிலாக்ஸ் தான், அப்போவுமே பான் பார்க்கறது தான், எப்போவுமே எப்போ பார்த்தாலும் அதிலே தான் இருக்குது. எல்லா நோட்ஸும் என்கிட்ட இருக்குது. அந்த ஒரு வருஷம் சுத்த வேஸ்ட்டு. நான் ஜொமேட்டோ போயிருந்தால் கூட 1,80,000 ரூபாய் சேர்த்து வச்சுருப்பேன், வீட்டில் கொடுத்துருப்பேன் 18 ரூபாய் சொல்லிட்டு. அதை விட்டுட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த கோர்ஸில் போயிட்டு பொண்ணுங்களை சைட்டை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கின்னு சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 25 வயசை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ 26 வயசு ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அவன் படித்த படிப்புக்காக ஒரு கம்பெனி போனேன். இங்கே தான் ஹைலைட்டு, படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைக்கு ஒன்று போனேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் 2023 ஒரு வேலைக்கு போனேன் சொன்னேன், ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் இல்லையா, அதே மாதிரி தாங்க நான் படித்த படிப்புக்கு இந்த கோர்ஸுக்கு ரிலேட்டடாக ஒரு வேலைக்கு போனேன். அங்கே போனால் எல்லாருமே 22 வயசு பசங்க, 23 வயசு பசங்களாம் இருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ என்னை விட ஒரு வயசு பெரியவங்க 27 வயசு 28 வயசு பெரியவங்க இருக்காங்க. மேனேஜராக 40 வயசு ஆள், 45 வயசு ஆளுங்க இருக்காங்க.
அவங்க கூட என்னை ஈக்குவல் பண்ணவே முடியல. அவங்களுடைய ஃபாஸ்ட்டுக்கும் அவங்களோட திங்கிங்க்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அவங்களோட சோசியல் அந்த பழக்கத்துக்கும் எதுக்குமே என்னால் வந்து ஈக்குவல் பண்ணவே முடியல. அவங்க எங்கேயோ இருக்காங்க. 22 வயசு பையன் 23 வயசு பையன் எங்கேயோ இருக்கான். அவங்க கூட எனக்கு காம்பரிசன் பண்ணவே முடியல. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இத்தனை வருஷம் அந்த அடிக்ஷன்லேயே ஊறி போய் நாரி போய் இருக்கிறதுனால தான். என் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேது, மனசு ஒத்துழைக்க மாட்டேது, எதுவுமே ஒத்துழைக்க மாட்டேது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது அந்த பர்சனை ஈக்குவல் பண்ணவே முடியல. மேனேஜர் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டான். என்ன நீ 26 வயசு ஆகுதுன்ற, இவ்வளோ படிச்சிருக்கன்னு சொல்கிற, என்ன நீ பண்ணுற, ஒன்றுமே உங்ககிட்ட இல்லையே, உங்ககிட்ட ஒரு வேல்யூவே இல்லையே, ஒரு ஸ்கில்லே உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி என்ன ஒரே மாதத்தில் வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க. இங்கே ஒரு காமெடி என்னென்னா, நான் ஜாயின் பண்ணும்போது 25,000 சொன்னாங்க சேலரி. அந்த ஒரு மாதம் முடியும் போது 10 ரூபாய் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. நீ ஒன்றுமே பண்ணல, உனக்கு ஒன்றுமே வரல, உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, வெறும் 10 ரூபாய் கொடுத்து அமுச்சு விட்டான். அது இப்போ தான் நடந்தது. 2026 தான் நடந்தது, ஜனவரி மாதம் நடந்தது. ஓகே கைஸ், இன்னைக்கு டே 9 முடிஞ்சிடுச்சு. என் லைஃப்பை பற்றி மொத்தமாக சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு டே 10 பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.